தாய்மை குணம் உள்ள கடகராசி அன்பர்களே. ஆமாம், கடகராசி கிட்ட தான் தாய்மை குணமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அன்பை அரவணைக்கிறதும் ஆதரவு பண்ணுறதும் யார் அப்படின்னா அந்த கடகராசிக்கு நிகர யாருமே கிடையாது சார். காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி சார், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மை குணம். என்ன ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, அந்த தாயினுடைய அன்பு அவங்களுக்கு கிடைக்காது சார். நீங்கள் வேணால் பேசி பாருங்களேன், இது உண்மையிலே ரெகுலர்ஸ் ஆகும். சார் எங்கள் அம்மா ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கேன் சார், ஃபோனில் மட்டும்தான் பேசுவா, என்ன பண்ணுறது, நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க சார். நிறைய பேர் சொல்கிறோம், கேட்டுக்கலாம். தாயினுடைய அன்பு ரொம்ப ரொம்ப கிடைக்காது, கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவருடைய குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட், ரகசிய ராசி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்கள், எல்லா பேச்சும் கேட்டுன்னே இருப்பாங்க, என்ன ஏது எப்படி எல்லாத்தையும் கேட்டுவாங்க. ஆனால் உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் கேட்டுக்குவாங்க, அவங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் கூட அவுத்து விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் ரகசிய ராசி அப்படின்னு பேர். அது அறிவு சார்ந்த பேச்சுக்கள் மட்டும்தான் பேசுங்க. அவங்கக்கிட்ட வந்து சிங்கிள் டிப்ஸில் எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும், 1 by 1 இருக்கும். எல்லா விஷயமும் நுணுக்கமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒருத்தர் திட்டாரு, ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டார், அகைன்ஸ்டாக பண்ணிட்டார் அப்படின்னா உடனடியாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த காலம் முடிஞ்சு நமக்கு ஒரு காலம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் அவங்க வச்சு செய்வாங்க. அதுதான் கடகராசி. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேர்த்துருவாங்க, கண்டிப்பாக பெருமை சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கும் அந்த கடகராசினருக்கும் நல்லா படித்து பெரிய ஆளாக வந்துடுவான், படித்து டாக்டர் ஆகிடுவான், படித்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பான், பேர் சொல்கிற மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்கு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி தான், கர்மாதிபதியும் பஞ்சமாதிபதி தான், வேலை காரணம் அவன் தான், புத்திர காரணங்களும் அவன் தான். அதனால் பிள்ளைகள் செல்வாக்காக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சட்டுன்னு கடன் வாங்க மாட்டாங்க சார், அவ்வளோ சட்டுன்னு கடன் வாங்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய தேவைகளை தானே நிவர்த்தி கொள்ளணும், தான் ஏன் பண்ணுற மணியிலே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. சேமிப்புகள் இருக்கும் இவங்கக்கிட்ட, சேமிப்புகள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் கடகராசிக்கு உண்டான ஒரு விஷயமே. அதுதான் சிறுக சிறுக சேமிப்பாங்க. எப்படி சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி ஒரு ரூபாயாக சேர்ப்பாங்க, சிட்பண்டில் போடுவாங்க. இது மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டவாளி நண்பராகவே வருவாங்க. என்னால் முடியல, கஷ்டப்படுறேன் அப்படின்னு நிறைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கே நண்பர் வருவாங்க. என்னடா இது எல்லாம் வரவங்க பூரா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட வேலையாட்களில் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். இவங்க வேலை செய்கிற ஆள், வைக்கிற ஆள், வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை திருடி போயிடுவான், கடையில் திருடு நடக்கும். இதெல்லாம் நடக்கும். யார் செய்வாங்கன்னா வேலையாட்களே செய்வாங்க. காலதாமதமான திருமணம் நல்லது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். திருமண விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் நடக்கும், கண்டிப்பாக வாழ்க்கையில் காதல் தோல்வி நடக்கும். எதிர்பார்த்த கலத்தரம் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்ம வந்து தேவதையாக வரணும், அழகியாக வரணும், நாட்டிய அஞ்சலியாக வரணும், இப்படிலாம் நினச்சிருப்பா. நம்மளுக்கு ஒரு அஜித்குமார் மாதிரி வேணும், விஜய் மாதிரி வேணும், இப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆமாம், ஏன்னா 7ஆம் இடம் சனி பகவானாக வராரு. சனி பகவானுடைய காரகத்துவமே மஸ்ட்டு பொறுமை தான், நிதானம்தான், வேகம்லாம் கிடையவே கிடையாது. அப்போ குறுகிய வயதில், சிறு வயதில் திருமணத்தை நடக்குது அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆமாம், அப்படி தான் வரும். பெரிய பெரிய அணுவியல் துறையில் ஆராய்ச்சியாளராக இருப்பார்கள். நல்ல புத்திசாலி சார். கடகராசிக்காரங்க வந்து புத்திசாலி. ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு சோதனை ஓட்டம்லாம் நடக்குது அப்படின்னா அந்த துறையில் அவங்க இருக்கிறாங்கன்னா ஈஸியாக ஜெயிப்பாங்க. சாஃப்ட்வேர் துறையெல்லாம் பயங்கரமாக ஜெயிப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு ஸ்தாபனம் பண்ணுறாங்க, ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க, ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா பல தலைமுறையை தாண்டி அந்த தொழில் பேசும். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு டெடிகேஷனாக இருந்து செயல்படுத்துவாங்க.
எல்லா விஷயமும் லைன் பை லைனாக இருக்கும். எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் நடக்காது அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ராசி கடகராசி அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய பெரிய மனிதர்களோடு தொடர்பு, பெரிய ஜாம்பவான்களோடு தொடர்பு, எல்லாருடைய தொடர்பு, குருமார்களினுடைய தொடர்பு. ஒரு கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவார்கள். கோயில் பணியை கையில் எடுத்து செய்வாங்க. அறநிலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஒரு கணக்காளராக இருப்பாங்க. கடகராசியில் லாபங்கள் பெருமளவு அவங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக சம்பாதிச்சிடுவாங்க. பணத்தை வைத்து பணத்தை பெருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கடகராசி தான். கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணக்கூடிய ராசி, விட்டு கொடுத்து வாழ்வதில் நல்ல ஒரு ராசி அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்குது. ஆமாம், வரக்கூடிய மனைவி வரக்கூடிய கலத்திரத்தை வைத்து இவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அந்த ஒரு விட்டு கொடுத்து நடந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலும் திருமணம் ஒரு டைவர்ஸை நோக்கி போகும், பிரச்சனை கொடுக்கும், பிரிவுகளை உண்டாக்கும். இந்த ஜாதக அமைப்புகள்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா அது சுப பிரிவினையாக மாறும். கணவன் ஒரு இடத்த வேலை செய்கிற மாதிரி, மனைவி ஒரு இடத்த வேலை செய்கிற மாதிரி, பிள்ளைகள் ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரி, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். இதெல்லாம் இந்த ஜாதகம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், இந்த கடகராசியினுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடையணும், உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மரத்தினுடைய வளர்த்து மரத்தின் கீழே உங்கள் குலதெய்வத்தை வைத்து கோரித்து கும்பிட ஆரம்பிச்சிருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் நீங்கள் சம்பாதிப்பீங்க. வாழ்க வாழ்க வாழ்க.